ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் இன்றைக்கி டே 36 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லியும் சிக்கன் எடுத்தாச்சு. நம்ம எப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே ஆயில் கண்டென்ட் இல்லாமல் பார்க்கணும். அது ஆயில் கண்டென்ட் இல்லாமல்னா ஆயில் ஐட்டம்லாம் எடுத்துக்கக்கூடாது. இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி ஆவியில் அவிச்சதை நம்ம எடுத்துக்கணும். என்றைக்குமே நம்ம தோசையில் ஆயில் கம்மியாக ஊற்றி தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா ப்ளம்பிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ளம்பிங் பண்ணும்போது வேறு வழி இல்லை, அது சுற்றுச்சூழலுக்கு கேடு தான். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் பற்ற வச்சு ஹீட் பண்ணால் தான் பைப் கரெக்டாக உட்காரும். அப்போ தான் நம்ம லீக்கேஜை தவிர்க்க முடியும். இதுக்கு என்ன தான் மிஷின்லாம் வந்தாலுமே அது பெரிய கம்பெனிகளெல்லாம் தான் யூஸ் பண்ண முடியும். எங்களை மாதிரி சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்கவங்களெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் யாராவது ப்ளம்பராக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளம்பராக இருந்தீங்கன்னா நீங்களும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நானே எங்கள் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன் இது மாதிரி மிஷின் வாங்கணும்னு. ஆக்சுவலாக நம்ம ப்ளம்பிங் ஒர்க் போகும்போது ப்ளம்பிங் ஒர்க் மட்டும் பார்க்க போகிறதில்ல, இப்போ கடப்பாக்கல்லும் மேலே ஏற்றணும். ஸோ வேறு வழி இல்லை, ஓனர் சொல்லும்போது அதை கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸும் வாழைப்பூவும் எடுத்தாச்சு. ஏன் இன்றைக்கி எக்கு கொண்டு வரலன்னா, காலையில் சிக்கன் சாப்பிட்டதுனால எக்கு கொண்டு வரல. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனும் சப்பாத்தி எடுத்தாச்சு. டின்னர் அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டணும். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன். இன்றைக்கி ஷெடியூல் இவ்வளோ தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 37 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ எடுத்தாலுமே ஆவியில் அவிச்சு தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா 2 இட்லி சட்னியாக சாப்பிட்டேன். இதில் ஆயில் கண்டென்ட்டே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கும் ரைஸ் கம்மியாக, ஃபைபர் கண்டென்ட்டுக்காக காய்கறிகள் நிறையா, ப்ரோட்டீன் இன்டேக்குக்காக எக் எடுத்தேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெமிடி தான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு காய்ச்சல் சளி ஏதாவது பிடிச்சிருந்தா அதுக்கு இந்த பனங்கற்கண்டு பால் எடுக்கலாம். இதில் பால், மிளகு, மஞ்சத்தூள் 3மே போட்டு சாப்பிட்லாம். இது உடனே சரியாகாது, இதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாகிடும். இப்போ எலக்ட்ரானிக்கல் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ பழக்க வழக்கத்துக்காக இதை போய் சர்ச்சு சார்பாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம். இதில் மிக்சர் மட்டும் எடுத்துகிட்டு போனது. ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னால், அங்கே உள்ள ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கும், அதில் இருந்து அவுட் எடுத்து இந்த மிக்சரில் கொடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆடியோ ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. நானும் பயந்துட்டு தான் போனேன், பிரியாணிக்கு என்ன போட்டு போகிறாங்களோன்னு. கடைசியில் பார்த்தா டிஃபன் தான். ப்ரோட்டீன் இன்டேக்காக சிக்கன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போ டின்னர் எடுத்தாலும் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எடுத்துக்கணும். இதே மீட் வெளியே போனதுனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் இன்டேக்குக்காக சிக்கன் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11,000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன். இன்றைக்கி எந்த ஊருக்கு போகாமல் இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸ் கவுண்ட்டை ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி எந்த ஊருக்கும் போகலை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 11,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருக்கேன். இன்றைக்கி ஷெடியூல் இவ்வளோ தான். டே 38 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கணும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எந்த ஒர்க்கும் போகல, ஸோ வீட்டில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குக்காக வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வெளியே தான் போனேன். இன்றைக்கி முதல்ல லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம சீட் டே அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கணும். அந்த நாளில் நம்ம கரெக்டான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீல் தான் எடுத்துக்கிட்டேன். அதான் என்னோடய சீட் டே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப்.